தமிழக அரசோட முக்கியமான விருதுகள் பார்க்கலாம். இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 15. ஓகேவா? இந்த வருஷத்துக்கான விருது 2025 ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 15 தமிழக அரசோட விருது. இந்த விருதில் முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இது எப்போவுமே கேட்குற கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஸோ திரும்பவும் கேட்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தகைசால் தமிழர் விருது. தகைசால் தமிழர் விருது இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழினத்தின் பெருமைக்கும் பங்காற்றியவர்களுக்கு வழங்குறாங்க. சரி, ஓகே. இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவர் KM காதர் மொய்தீன். ஓகேவா? அவர் யார் அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவராக இருக்கார். காதர் மொஹிதீன் என்பவருக்கு, KM காதர் மொஹிதீன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விருது அப்துல் கலாம் விருது. அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான APJ அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா V நாராயணன் என்பவருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேவா? V நாராயணன், இஸ்ரோ தலைவரான V நாராயணன் என்பவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு கல்பனா சாவ்லா விருது. இது ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கல்பனா சாவ்லா விருது துணிவு மற்றும் சாகச செயலுக்காக வழங்குறாங்க. ஸோ எதற்காக வழங்கினாங்க அப்படின்றது கூட கேட்கலாம். துணிவு மற்றும் சாகச செயல். ஸோ இது யாருக்கு வழங்கினாங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் என்பவருக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இறகு பந்தாட்டத்தில் சாதனை படைத்தவங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் துளசிமதி முருகேசன். என்ன விருது அப்படின்னா கல்பனா சாவ்லா விருது 2025. 3 முக்கியமான விருது சொல்லியிருக்கேன். தகைசால் தமிழர் விருது 2025, APJ அப்துல் கலாம் விருது 2025, அதன் பிறகு கல்பனா சாவ்லா விருது. ஓகே, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு நடுவே IAS அதிகாரியான அப்தாப் ரசூல் இவர் ரொம்ப சிறப்பாக அந்த ஸ்பாட்டுக்கே போய் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. ஜஸ்ட் அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு 9 அறிவிப்புகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழக முதல்வர். அதில் நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அப்படின்னா மாதந்தோறும் 21,000, அதை 22 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒன் டைம் எப்படி கேட்டாங்கன்னா அந்த திருநங்கைகளுக்கான விருதுக்கான அமௌண்ட் கேட்டாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கிடுவோம். ஓகேவா? 21லேருந்து 22 யாருக்கு அப்படின்னா விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மாதந்தோறும் 21 இருந்ததை 22 ஆக்கியிருக்காங்க. அதன் பிறகு பாருங்கள், தியாகிகளின் குடும்பங்களுக்கு, விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 11,500லேருந்து 12,000. ஓகேவா? அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, சிவகங்கை மருது சகோதரர்கள் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றலுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 11,000 உயர்த்தியிருக்காங்க. அதன் பிறகு 2ஆம் உலகப் போரில் பங்கேற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த படை வீரர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி 15,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2வது உலகப் போரில் பங்காற்றி மறைந்த வீரர்களின் துணைவியருக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயுள் கால மாதாந்திர நிதி உதவி 8,000 உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த திருநங்கைகளுக்கான அந்த கேட்டிருந்தாங்க அமௌண்ட் எவ்வளவு 1,500 அப்படின்ற மாதிரி அதை கேட்டிருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.